ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மனோஜ் பண்ண பிரச்சனையினால் எல்லாருமே ரொம்ப ஆடி போயிருக்காங்க. அண்ணாமலை இப்போது சைன் போட்டு கொடுக்குறாங்க. சைன் போட்டு கொடுத்துட்டு அவருமே பேப்பர் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக சொன்ன தேதிக்குள்ளே இல்லை சொன்ன டைமுக்குள்ளே பணம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து மிரட்டிட்டு போயிடுறாரு கடன் கொடுத்தவர். அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கப்புறமா என்னடா மனோஜ் இதெல்லாம் முதல்ல இருக்கிறத வச்சு வாழை கற்றுக்கணும். நீ தான் ஷோரூமை நல்லா தானே ரன் பண்ணிகிட்டு இருந்த, அதையே வர ஆர்டரை பார்த்துக்கிட்டு நீ இருக்க வேண்டியது தானே. அடுத்தடுத்து இன்னும் ஆரம்பிக்கிற பேராசை பிடிச்சி பிஸ்னஸ் பண்ணுற அது இதுன்னு கடனை வாங்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அப்போ அது அப்படின்னு இப்போது என்னம்மா உங்கள் செல்லப்பிள்ளையை தலைமையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவீங்க, இப்போ எதுவுமே பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு முத்து ஒரு பக்கம் கேட்குறாரு. டே மனோஜ், என்னடா இதெல்லாம் கடன் ஆகுற வரைக்கும் நீ என்னடா பண்ணிகிட்டு இருந்த, இருக்கிறத வச்சு பண்ண வேண்டியது தானடா. இங்கே பாருடா, நீ அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்ணு, அதை யாருமே வேணான்னு சொல்லலை. நீ வளர்றது எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம்தான்டா. ஆனால் இப்போ இப்படி நஷ்டமாக்கி வச்சு கடன் பண்ணி வச்சிருக்கிறடா. இப்போது யாருடா பொறுப்பு? உன் அப்பா மட்டும் கையெழுத்த போடலைன்னா அந்த ரவுடி என்ன பண்ணியிருப்பானே தெரியலையே அப்படின்னு விஜயா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கொஞ்சம் அவனை அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவுமே இருந்துக்கிட்டு அவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு வந்து விட்டுட்டியடா அப்படின்னு கோவப்பட்டு சண்டை போடுறாரு முத்துவுமே. அப்போது விஜயா இருந்துக்கிட்டு டே நீ கொஞ்ச நேரம் அமைதியாரடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து ரெண்டு பேரும் தடுத்து விடுறாங்க. அதாவது விஜயா முத்துவையும் மனோஜையும். அதுக்கப்புறம் மீனா என்ன பார்த்துட்டு நின்றுட்டுருக்க, இவனுக்கு ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு. அவன் என்னம்மா பண்ணுவான், அவன் கரெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கான். அப்பா எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ருக்கானே அவன். இதை கேட்கும்போது எனக்கே அப்படியே ஆடி போய் நிற்குதுமா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மனோஜ் இந்த லெவலுக்கு பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரவியுமே கேள்வி கேட்குறாரு. இப்போது தடகடந்து நிற்கிறது மனோஜ், ரோகிணி, விஜயா இவங்க 3 பேரும் தான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஓவராக நீங்கள் தான் செல்லம் கொடுத்தீங்க, செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ரவி கூட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே மீனாவுமே எழுந்துக்கிட்டு ரோகிணியை கேள்வி கேட்குறாங்க. என்ன இதெல்லாம் ரோகிணி, நீங்கள் கூட இருந்தீங்கல்ல, நீங்கள் கூட இருந்தமா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. மீனா இதெல்லாம் இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. நான் அப்போவே ஆனால் மனோஜ்கிட்ட சொன்னேன், இப்போ பெரிய ஆர்டர் வருதில்ல, அதை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலான்னு மனோஜ் அப்படி பண்ணிட்டாரு. சரி நமக்குமே அந்த ஆர்டர் வந்துட்டு தானே இருக்குது, அதை எடுத்து நாமளும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல அட்வான்ஸும் கொடுத்துருக்காரு 10 lakhs. அதனால் எப்படியும் ஆர்டர் நமக்கு தான் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் நானுமே மனோஜ் பண்ண எதுக்குமே அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் ஆர்டர் இப்படி கேன்சல் ஆகும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மீனாவுமே இருந்துக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்கு மேலே அவங்களுக்கும் ஆர்டர் வரப்போகுதுன்ற நம்பிக்கையில் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் கடன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு தான் மீனாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் என்னுடைய கடனை யாரும் அடைக்க வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் சண்டை, சொத்தை பிரித்து என்னுடைய பங்கை கொடுத்துருங்க, நான் அதை வச்சு கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனு சொல்கிறாரு. இதை கேட்டு முத்துக்கு இன்னும் தான் கோவம் வருது. அப்பா என்னப்பா இதெல்லாம், இவன் பண்ணி வச்ச கடனுக்கு சொத்தை பங்கு கேட்டுட்ருக்கான். பாருங்கப்பா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த சொத்தை நான் பிரிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை சொல்ல நீ யாருடா, இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத, சொத்தை பிரித்து சேர வேண்டிய பங்கை எனக்கு கொடுத்துட்டோம், சொத்தை 4 பங்காக பிரிக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டு யாருக்கிடா 4 பங்கு அப்படின்னு விஜயாவும் மனோஜும் அதாவது விஜயா மனோஜை பார்த்து கேட்குறாங்க. என்னம்மா, எங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பங்கு, நீங்கள் இருக்கீங்களா, உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கட்டுமா, நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஓ, இப்போ அப்பா அம்மா மேலாம் உனக்கு அக்கறை வந்துருச்சா, ஏன்னா உனக்கு சொத்து தேவையில்லை, அப்படி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பங்கு கொடுத்தா தானே உனக்கும் சொத்துல பிரித்து கொடுப்பாங்க, அதை நினச்சி இப்படி சொல்கிறியா. இங்கே பாருடா, நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ, ஆனால் நான் இதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏன் ரவி கூட சொல்கிறாரு, எனக்கும் இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாரு. என்னடா என்ன உங்களுடைய சொத்தை ஒன்றும் நான் கேட்கலையே, எனக்கு சேர வேண்டிய பங்கு தானே நான் கேட்குறேன் அப்படின்னு. அப்பா இருக்கிறபோது எப்படிடா சொத்தை பே பண்ணி, அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏங்க அவனும் பிஸ்னஸில் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஏதோ நஷ்டமாயிடுச்சு, அந்த கடனை அடைக்கணும் இல்லைங்களா, மனோஜ் கேட்குற மாதிரி சொத்தை பிரித்து கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவுமே இதை கேட்டால் அண்ணாமலை ஆடி போய் நிற்கிறாரு. என்ன விஜயா பேசுகிற நீயும் அப்படின்னு. ஏங்க என்னைக்கு இருந்தாலும் அவங்கவுங்க பங்கை பிரித்து தானே கொடுக்க போகிறோம், இப்போவே அதை பிரித்து கொடுத்துட்டா அவங்கவுங்க பங்கை அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போக போகிறாங்க. இவனுக்கு இப்போதைக்கு பணம் தேவைப்படுது, பணம் தேவைன்றதுனால தானேங்க கேட்குறான், நம்ம பையன் தானுங்க, யார்கிட்ட போய் கேட்பான். இப்போ யார்கிட்டயோ போய் கடன் வாங்குற வரைக்கும் தான் இந்த நிலைமைக்கு
வந்து நிற்கிறான். அந்த கடனை அடைக்கணும்ல, அவனுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துட்டு அவன் கடனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ஷோரூமை அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்துட்டோம். ரோகிணி இங்கே பார், உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா அது கடனை அடிச்சுட்டு நீங்கள் ஷோரூம் எப்படி நடத்துறதுன்னு மட்டும்தான் பார்க்கணும். அடுத்து இன்னும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாச்சும் பெருசு பண்ணி இன்னும் கடனை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எங்ககிட்ட எதுவுமே இல்லை. உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்ததுக்கு அப்புறமா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே வந்து ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீ சொன்ன மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம்மா, நீ முதல்ல சொத்து பிரித்து கொடுக்க சொல்லுமா. அப்போ இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா உங்கள் பையன் பண்ணுறதெல்லாம் பண்ணி தான் கடைசி இந்த நிலவில் வந்து நிற்கிறான். இப்போவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை நான் யாருக்கும் பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு முத்து பிடிவாதமாக இருந்துட்டுருக்காரு. ஏன் ரவி கூட சொல்கிறாரு, எனக்கும் இதில் சம்மந்தம் இல்லை, அப்பா அம்மா இருக்கிறப்போ எதுக்கு இந்த சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. மனோஜை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு ரவி வந்துட்டு, என்னடா என்ன நீங்களாம் உங்கள் லெவலுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு மாத சம்பளத்துக்கு சம்பாதிச்சிட்ருக்கீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு கிழிச்ச. என்ன பிஸ்னஸ் வேணும், ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணக்கூட உனக்கு வக்கு இல்லை அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு முத்துவுமே கூட. முத்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ரோகிணி பேசவும் அவசரப்பட்டு அப்போது மீனா இருந்துக்கிட்டு, என்ன ரோகிணி வாய் நீளுது, என் புருஷன் கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படின்னு. என்ன நீ ஏன் ரோகிணியை பார்த்து வாய் நீளுதுன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாருடா, மீனாவை பற்றி ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் வாயை உடச்சிடுவா அப்படின்னு. ஏன் என் பொண்டாட்டி பேசுகிறப்போ உனக்கு கோவம் வந்துச்சா? இல்லை நான் பேசும்போது மட்டும் கோவம் வருதில்ல, அப்படி தானே எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு மனு சொல்கிறாரு. என்ன ரோகிணி இதெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை மீனா, முத்து ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அவர் கரெக்டாக தானே பேசுகிறாரு அப்படின்னு மீனா அவங்களுடைய வாயை அடிச்சிடுறாங்க. மனோஜ் கொஞ்சம் பொறுமையாரு, அங்கிள் இதில் முடிவெடுக்க வேண்டியது, அங்கிள் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், மனோஜ் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா நீ சொல்லுப்பா, என்னப்பா நீ இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தெல்லாம் வேண்டாம்ப்பா, பிரித்து கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது முத்து நல்லாவே யோசிச்சு பார்த்துட்டு அண்ணாமலையுமே இருந்துட்டு அவரோட ஃப்ரெண்டையும் வர சொல்லிட்டு சொத்தை 4 பங்காக பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா என்னப்பா இதெல்லாம், இவ்வளோ தூரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நேற்று இவன் சொத்து வேணும் அப்படின்னு பிரித்து கேட்டுறதுக்காக இன்றைக்கி அங்கிளை வர சொல்லி இப்படி சொத்தை 4 பிரிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லைப்பா நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அங்கிள் ஏன் இந்த மாதிரி திடீர்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு ஸ்ருதி கூட கேட்குறாங்க. இல்லைம்மா அவனும் என் பையனாச்சே, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எங்ககிட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை, இனி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் ஒத்துமையாக இருந்து கூட இப்போ தனித்தனியாக பிரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் இருந்துக்கிட்டு, அப்பா யாரும் எங்கேயும் பிரிஞ்சு போகிறது இல்லைப்பா, எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு. கிளிப்படா சொத்தை 4 பங்காக பிரித்ததுக்கு அப்புறமோ இந்த வீட்டில் என்னடா இடம், அவங்கவுங்களுக்கு ஆளாளுக்கு பிரித்து கொடுத்துட்டு போகிறாரு அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நீங்கள் எங்களுக்கு சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இதோ எல்லாத்தையும் இதோ அம்மாவுக்கும் அவனுக்குமே கொடுத்துருங்க, பேராசை பிடிச்சி அலையிறது அவங்க தான், நீங்கள் வந்துருங்கப்பா, உங்களையும் அம்மாவையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி சொத்தை குறித்து என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா நீ அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போவா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் கிட்டே. கிளிப்பா நீ என்ன லட்சத்தில் பார்த்துப்பா, நீ எனக்கு தெரியாதா அப்படின்னாலாம் வந்து முத்து பேசிகிட்டு இருக்காரு. ஏங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மாமாவையும் அத்தையும் பிரிக்கணும்னு நீ கூட்டிகிட்டு போகிறேன் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை விடுங்க. இப்போது மாமா சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதை பேசுங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா திட்டுறாங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா, சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு. முத்து ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா, கடன் பட்டுட்டான் என்ன பண்ணுறது, அவனுக்கு சொந்த அறிவும் இல்லை சொல் புத்தியும் இல்லை, என்னடா பண்ணுறது, அவனுக்கு சேர வேண்டியதை கொடுத்துடலாம், அவனுடைய கடன் அடிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா அந்த கடங்காரன் வந்து மிரட்டிட்டு போனதை பார்த்தல ஏதாச்சும் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு. அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறப்பா, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் இருக்கல்ல, உங்களை அப்படியெல்லாம் நான் எதுவும் நடந்துட விட மாட்டேப்பா, அவன் கடன் அவன் எப்படியானா அடைச்சிக்கிட்டோம், அவன் தலையை அடமானம் வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் எதுக்குப்பா தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு. ஏய் என்னடா எனக்கு சேர வேண்டியதை தான் நான் கேட்குறேன், அவருக்கே சொத்தை பிரித்து கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து முத்துவை பார்த்து கேட்கவும் 2 பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை ஆகிடுது. எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விலக்கி விட்டுட்டு இருக்காங்க. மீனா, ரோகிணி, ஸ்ருதி, ரவி எல்லாருமே முத்து கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு. பாருடா அவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான், அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் போது சொத்தை பிரிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கா, என்னடா பணம்னு பேராசை பிடிச்சிதான் இந்த நிலைமையில் அவன் கொண்டு வந்து விட்டுருக்கான் அப்படின்னலாம் வந்து முத்து கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போது
அண்ணாமலை இருந்துக்கிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு முத்து எல்லாருமே ஓடி வராங்க. ஏங்க மீனா ஓடி போய் தண்ணி எடுத்து வாடுவேன். தண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ பரவாயில்ல அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் உட்காராரு. அப்பா நீ இதனால் நினச்சி டென்ஷன் ஆகாதப்பா, நீ வாப்பா உள்ளே படுத்து ரெஸ்டட் அப்படின்னு முத்து கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமா வெளியே உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. விஜயா கூட ஏன் அப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ சந்தோஷமா உங்களுக்கு உங்கள் பையனை ஏற்றி விட்டு பெரிய பிஸ்னஸ் மேனை அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு அவனை சொல்லி இந்த நிலைமைக்கு உசுப்பேற்றி விட்டு எல்லாத்தையும் கடைசியில் முடிச்சுட்டு வந்து நிற்கிறான். சொத்தில் பங்கு கேட்குறான். அதுவும் நீங்கள் இருக்கிற போதே வாயை மூடிட்டு இருக்கீங்க. உங்கள் பையனுக்கும் நீங்கள் சொத்து கொடுக்க சொல்லி கேட்குறீங்கல்ல. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல. ஆனால் நான் சொன்னதில் உறுதியாக இருப்பேன். சொத்தை பிரித்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்கவுங்க ரூம்குள்ளே போய் இந்த பிரச்சனையை பற்றி தான் ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல, அங்கிள் ஏதாச்சும் பேசி முடிவு எடுப்பார். ஏன் நீ அவசரப்படுற? அப்போவே சொல்ல கேட்காம ஆஃபீஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு கோட்டு சுட்டு போட்டு நிறைய ஆடம்பரமாக செலவு பண்ணி ஃபர்னிச்சர் அது இதெல்லாம் வாங்கி போட்டு இப்போது கடன் போட்டுட்டு ஆமாம் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து தான் போகணும். எதுக்கு அவசரப்பட்டு அங்கே முத்துக்கிட்ட சண்டை போடுற நீ? சண்டை போட்டதுனால பாரு அங்கிளுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லை ரோகிணி, நமக்கு சேர வேண்டிய பங்கு தானே நம்ம கேட்குறோம் அப்படின்னு. இங்கே பாரு முத்து கொஞ்சம் அதாவது முத்து எந்த அளவுக்கு கோவப்படுறான். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஆன்ட்டிக்கிட்ட பேசினா ஆன்ட்டியும் அங்கிள்கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ண போகிறாரு. நீ எதுக்கு அவசரப்பட்டு அந்த முத்துக்கிட்ட சண்டைக்கு போகிற அப்படின்ட்டுலாம் வந்து ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. அளவுக்கு அதிகமாக மனோஜ் வந்து சண்டை போட்டாரோ அப்படின்னா ரோகிணி ரொம்ப பயப்படுறாங்க. வீணா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா நம்ம வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடும், நம்மளை வீட்டை விட்டே துரத்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு. அதனால மனோஜை வாயாடிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே மீனாவும் முத்துவுமே பாத்தியா மீனா எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படின்னு. என்னங்க பண்ணுறது, மாமா சொன்ன மாதிரி சொந்த புத்தியாச்சும் இருக்கணும், இல்லை சொல் புத்தியாச்சும் இருக்கணும். யார் பேச்சையும் கேட்காம அத்தை சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அத்தையே ஏற்க முழுக்கா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே இன்னும் வந்து பணம் தான் முக்கியம். பணம்னு மனோஜை இன்னும் உசுப்பேற்றி விட்டு அவர் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாரு. என்னங்க பண்ணுறது, உங்கள் அம்மாவோடைய வளர்ப்பு தானே, உங்கள் அம்மா மாதிரி தானே அவரும் இருப்பார். ஆனால் நீங்கள் 2 பேரும் அப்படி இல்லைல்ல, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ரவியும் ஸ்ருதி கூட வராங்க. மீனாக்கிட்டேயும் ரோகிணிக்கிட்டேயும் அதாவது மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசுகிறதுக்காக. வாடா ரவி உட்காரு அப்படின்னு. என்னடா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. டே என்ன வேணாலும் நடக்கட்டேன்டா, ஆனால் நான் சொத்தை பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு முத்து ரவிக்கிட்ட கூட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அப்பா பிரித்து கொடுத்துடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் அப்படி தானே பேசுவார். இங்கே பாருடா, சொத்தை பிரித்து கொடுத்துட்டாரு அப்படின்னா அப்பாவுக்கு இருக்கிற மரியாதையே இந்த வீட்டில் சுத்தமாக போயிடும்டா. அப்பாவை இந்த அளவுக்கு கூட அவன் மதிக்க மாட்டான். இப்போவே அம்மா பேச்சை கேட்டுட்டு சுத்தமாக அவன் மதிக்கிறதே இல்லை. சொத்தை மட்டும் பிரித்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அப்பக்கிட்ட என்ன இருக்குது? இங்கே பாருடா, ஒருத்தருக்கான மதிப்பு இருக்கிற வரைக்கும் தான் அவரை எல்லாருமே மதிப்பாங்க. அதுக்கப்புறம் அவரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இங்கே பாருடா, எனக்கு அதெல்லாம் கூட ஒரு பிரச்சனையே இல்லை. அவன் கண்டுக்கிட்டான் இல்லைடா என்ன, அப்பாவை கடைசி வரைக்கும் வச்சு என்னால் காப்பாற்ற முடியும்டா. ஆனால் அவனை நம்பி அம்மா போயிட்டு அம்மாவோட வாழ்க்கை என்னடா ஆகும்? பார், கண்டிப்பாக எப்படியோ மனோஜ் பக்கம் தான் நிற்பாங்க அம்மா. அப்படி ஒரு நிலமை வந்தால் அம்மாவை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருடா. மனோஜி இப்போ இருக்கிற மாதிரியே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் தான் இருப்பான். அப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்பான். நீயே யோசிச்சு பாருடா. என்னதான் அம்மாவுக்கு என் மேலே கோவம் இருந்தாலையும் அவங்க நம்மளுடைய அம்மாடா, அவங்கள நடுத்தருவில் நிற்க விட்டுருவோமா அப்படின்ற மாதிரிலாம் முத்து வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே விஜயா கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு ரொம்ப மனசு உள்ள லேஸ் ஆகுது. ஸோ நம்ம என்னதான் அவனை மதிக்கலைனாலும் இந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கையும் பாசமும் வச்சுருக்கானே அப்படின்னு விஜயா அங்கே மனசுக்குள்ளே நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது இவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. முத்து வந்துட்டு கரெக்டாண்டா, மனோஜை இப்போவே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். படம் அவனை ஆசை காட்டி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ படம் சொந்தம் பிரித்து கொடுத்துட்டா கடனை அடைச்சிட்டு இன்னும் அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவான். இருக்கிறதையும் ஒழுங்காக ரன் பண்ண முடியாமல் நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு கடைசியில் என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு ரவி கூட சொல்லிட்டுருக்காரு. என்னது இவங்கெல்லாம் எப்படி சொல்லிட்டுருக்காங்க? அப்போது மனோஜ் எதுக்குமே லாக்கி இல்லையா? நாம் தான் மனோஜை பெருமையாக பேசிகிட்டு இருக்கோமா? ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா அதுவும் நல்ல கரெக்ட் தானே. இவங்கள அதாவது இந்த மீனாவையும் முத்துவையும் நம்ம அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்ற பேரில் மனோஜை ஏற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி மனோஜ் சில விஷயத்தில் முட்டாள்தனமான விஷயம் எடுக்கிறான் அப்படின்னு அப்போ தான் விஜயாவுக்கு தோண ஆரம்பிக்குது. மனோஜை பற்றி யோசிச்சு பார்த்து நின்றுட்டுருக்காங்க விஜயா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி முத்து, சரி
நீ சொல்கிற மாதிரி தான் ஆகட்டும், எனக்குமே ஆனால் அதில் விருப்பம் இல்லை. அவன் தான் ஏதோ ஆடிட்டுருக்கான் அப்படின்னா அப்பாவும் அவன் பேச்சு கேட்டுன்னு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி இருந்துக்கிட்டு என்னடா பண்ணுறது, அப்பாவால் எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்க முடியும், எல்லாரும் பிள்ளைங்க தானே, அம்மா மாதிரி பிரித்து பார்க்க மாட்டாங்கல்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது என்னமோ கரெக்ட் தான், அப்பாவுக்கு எப்பயுமே நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ரவி வந்துட்டு அப்படி இருக்கிறதுனால தான் அப்பாவை நல்லாவே ஏமாத்திட்டுருக்கான் மனோஜ் அப்படின்னு. சில நல்லவங்களாக இருக்கிறவங்கள தான்டா இந்த காலத்தில் எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு முத்து வந்து நினச்சிட்ருக்காரு. இந்த மீனாவை மாதிரி அப்படின்னு ரவிக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. மீனா என்ன மீனா அப்பா சாப்பிட்டாரா அப்படின்னு. இல்லையங்க, மாமா அப்போ ரூம்குள்ளே போனவரை இன்னும் சாப்பிட கூட வரல அப்படின்னு. என்ன மீனா மாமா சாப்பிடவே இல்லையா, நீ கூப்பிட்டு சாப்பாடு வைக்கவில்லையா அப்பாவுக்கு அப்படின்னு. இல்லைங்க, நடந்த பிரச்சனையே நினச்சிட்டு தான் இருப்பார் மாமா அப்படின்னு மீனா சொல்லிவிட்டு அவருக்கு இப்போ தான் ஒரு கிளாஸ் பால் கொண்டு போகிறேங்க அப்படின்னு. சரி மீனா, சரி கொண்டு போய் கொடுத்துட்டு மாத்திரையெல்லாம் போட சொல்லிட்டு வா, அப்பா எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரூமில் ஆள் இல்லை, விஜயா மட்டும்தான் இருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு அத்தை மாமா எங்க அப்படின்னு. அவர் அப்போவே எந்திரிச்சு வெளியில் வந்தார். வெளியில இல்லை, நான் வெளியில் தான் இருப்பாருன்னு நினச்சேன் அப்படின்னு. இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துல தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. ஏங்க மாமாவை காணுங்க அப்படின்னு. என்ன சொல்கிற மீனா நீ அப்படின்னு. ஆமாங்க, ரூமில் பால் கொடுக்க போனேன், மாமா இல்லை. அத்தையே கேட்டால் அவர் அப்போவே வெளியில் வந்ததா சொல்கிறாங்க அப்படின்னு. என்னம்மா எங்கே போனார் அப்பா அப்படின்னு. அவர் அப்போவே வெளியில தானே எழுந்திரிச்சு வந்தார், கிச்சனுக்கு தான் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் ரூமுக்குள்ளே வரல, ஒரு வேளை வெளியே சோஃபாலேயே உட்காந்துட்டு இருப்பாருன்னு நான் நினச்சேன், டிவி இது பார்த்துட்டு இன்னும் உள்ளே வரலடா அப்படின்னு. அப்போ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. ரவி பழங்குரல் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. முத்து அப்பாவை காணோம், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லையே முத்து, நாங்கள் ரூம்குள்ளே வந்து இன்னும் வெளியிலே வரல அப்படின்னு. அப்போது எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் மனோஜ் ரோகிணி வெளியில் வராங்க. அவங்க வந்த உடனே இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா, உன்னால் தாண்டா அந்த மனுஷன் எப்படியும் உடஞ்சி போயிட்டாரு, உன்னால் அந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரு, எங்கன்னு போய் நான் இப்போ தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, உன்னால் அவர் ஏதாச்சும் நான் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்தாரு, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு கோவப்பட்டு. இங்கே முத்துவுமே அப்புறம் விஜயா இதில் மனசு உடஞ்சி போயிடுறாங்க. ரவி என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு. அப்பாவை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு காணும்மா, அவர் எங்கே போயிருப்பாருன்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருதுமா. அப்போது இவன் தானே காரணம், இவன் பண்ண பிரச்சனைனால அப்பா கோவப்பட்டு எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே முத்துவுமே வந்து ரவியுமே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்கே பாருங்கடா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு என் புருஷன் தான் வேணும், நீங்கள் எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, முதல்ல எங்கே இருந்தாலும் போய் அவரை முதல்ல தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ரவி கிட்டே சொல்கிறாங்க. ஏம்மா எங்கேனுமா போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது எனக்கு என் புருஷன் தான் முக்கியம், நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு திட்டவும் அதுக்கப்புறம் தான் இங்கே முத்துக்கிட்ட விஜயா சொல்லவும் முத்துவை அப்போ தான் விஜயா முழுசாக நம்புகிறாங்க. முத்துவால் மட்டும்தான் எங்கே இருந்தாலும் அண்ணாமலையே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு. முத்து இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே சொன்னதும் கிடையாது, எதுவுமே கேட்டது கிடையாது, முதல்லையே ஒன்று கேட்குறேன், அவர் எங்கே இருந்தாலும் போய் கூட்டிகிட்டு வா, எனக்கு அவர் வேணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இது ஒரு வார்த்தை போதுமா, இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் எப்போ என்கிட்ட பாசமாக பேசுவீங்கன்னு. அவர் எனக்கு அப்பா அம்மா, நான் போய் அவரை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், உங்கள் பிள்ளைக்கிட்ட நல்லா புத்திமதி சொல்லி வைங்க அப்படின்னு முத்து வெளியில் போகிறாரு. அப்போ மீனா எங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. சரி மீனா அப்படின்னு இங்கே ரவி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கூட வராரு. சரி வாடா அப்படின்னு 2 பேரும் தேடுறதுக்காக போயிடுறாங்க. ஸோ உன்னால் தாண்டா என் புருஷன் வீட்டை விட்டு போயிட்டாரு, ஏன்டா ஏன் இப்படி முட்டாள்தனமாக இருக்க, எல்லாரை விடவும் உன்னை தாண்டா நான் எவ்வளோ பெருமையாக பேசினேன் நினச்சிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டியேடா, ஒரு வேலையாச்சும் உனக்கு உருப்படியாக பண்ண வழி இருக்காடா, என்னம்மா நீயும் கூட இருந்து இவனை எப்படி நடக்க விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு காரணம் நீ தாண்டா அப்படின்னு மனோஜ்கிட்ட ரோகிணி அதாவது விஜயா வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏண்டா ஏன் இப்படி இருக்க, உன்னால தாண்டா அவர் வீட்டை விட்டு போனார், அந்த மனுஷனே சொத்தை பிரித்து தரேன்னு தானே சொன்னார், அதுவும் பிள்ளை பாசத்துக்காக, எல்லாரை விடவும் நான் உன்னை தாண்டடா உயர்வாக நம்பினேன், ஏன்டா இப்படி பண்ண, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, ஏண்டி நீயும் இவன் கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டீங்களேடி, உங்களால் இந்த மனுஷன் இப்போது மனசு உடஞ்சி போய் எங்கே போயிட்டாரு, அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உன்னையும் இவனையும் சும்மாவே விட வேண்டாம், பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், எனக்கு முதல்ல அவர் முக்கியம்டா, அதுக்கப்புறம் தான் நான் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்காங்க.
அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதான் அவர் போயிருக்கிறாருல, கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார், மாமாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்து வந்து அண்ணாமலையே கூட்டிகிட்டு வர போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ.